அமாவாசை பௌர்ணமி அன்று நமது வீட்டில் ஏராளமான சக்திகள் இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் செய்யும் வேலைகளினால் நமக்கு குழப்பங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்பொழுது நாம் என்ன செய்து கொள்ளலாம்? நம் இல்ல பாதுகாப்பிற்காக, நம் இல்லங்கள் தோறும் நன்றாக இருப்பதற்காக ஒரு சிறிய முயற்சியால் பெரிய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா நாம் செய்து கொள்ளலாம். அமாவாசை என்று தர்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு நன்றாக தெரியும். நிறைய அதோட சக்திகள் இருக்கு. அந்த தர்பை ஒரு கட்டு வாங்கி உங்கள் வீட்டு வாசல்ல நீங்க கட்டிடுங்க. கட்டிட்டு அமாவாசை முடிந்த 3வது திருதியை என்று அதை எடுத்து நீங்க வெளியில போட்டலாம். வாசல்ல கட்டாலும் நீங்க எங்காவது ஒரு இடத்துல வச்சுட்டு போங்க. நீங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டலாம். தர்பைக்கு நிறைய சக்திகள் உண்டு. இதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பௌர்ணமி என்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பௌர்ணமி என்று ஒரு முழு பாத்திரம், அதாவது நிறை செம்பு நீர் எடுத்து உங்களுடைய வாசல்ல அல்லது மாடியில அல்லது பால்கனி அந்த மாதிரி இடங்கள்ல வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நிலவுக்கு நீங்கள் உணவு கொடுத்ததாக அந்த ஒரு செம்பு நிறைய நீரை வைத்து அதில் ₹2 நாணயத்தை போட்டு நீங்க அதுல என்ன மலர்கள் கொடுக்கணும், வெள்ளை மலர்கள் நீங்கள் அந்த பாத்திரத்துல நீங்க போடலாம். போட்டு நீங்க அதை வச்சிருங்க. இரவு பௌர்ணமி இரவு முழுவதும் அந்த நீர் பிரபஞ்சத்துக்காக வெளியே இருக்கட்டும். அதாவது நீரை எடுத்து நீங்க இல்லம் வெளிப்புறமாக முழுவதுமாக அதை தெளிச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள அந்த செம்பு எடுத்து கழுவி வச்சிடலாம்.